Hi students, welcome back to the social class 8, history lesson 2 from trade to territory. Okay children, already we saw the first two videos. Okay va, so ரெண்டு videos பார்த்திருப்போம். First video trade அப்படினா என்ன, territory என்ன அப்படினா பார்த்திருப்போம். Then second videoல என்ன பார்த்திருப்போம் அப்படினா East India Company begins trade in Bengal பார்த்திருப்போம். Then next one என்னன்னா how trade lead battles பார்த்திருப்போம். Then battle of the Plassey and battle of the Buxar பார்த்திருப்போம். Okay va, right now we are going to discuss about திப்பு சுல்தான் த டைகர் ஆஃப் மைசூர். ஸோ திப்பு சுல்தான் யார் அப்படின்றது தெரியுமா? ஸோ அவரதே என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுறார். ஓகேவா? தென் த கம்பெனி ரீஸ்டார்டட் டைரக்ட்லி military confrontation when it saw the threat of the political or economic interest. This can be illustrated with the case of the southern India state of Mysore. Mysore had grown in the strength under the leadership of power ruler like the Hyder Ali ruled from 1761 to 1782 and his famous son Tipu Sultan ruled from 1782 to 1799. Mysore controlled the profitable trade of the Malabar coast where the company purchased pepper and the cardamom in 1785. Tipu Sultan stopped the export of the sandalwood, pepper and the cardamom through the port of his kingdom and disallowed the local merchants from the trading with the company. So இங்கே திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா? ஸோ இவர் யாருடைய சன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பவர்ஃபுல் லீடர். அவர் பேர் என்ன அப்படின்னா ஹைடர் அலி. ஓகேவா? இவருடைய சன்னு தான் யார் அப்படின்னா திப்பு சுல்தான். இவருடைய பீரியட் என்ன அப்படின்னா 1782 இருந்து 1779 வரைக்கும் மைசூரில் இவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்தது. ஓகேவா? அப்போது இந்த கம்பெனி இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவருடைய கிங்டம் வழியாக தான் என்ன பண்ணாங்க, இவருடைய அந்த குட்ஸ்லாம் வந்து இங்கேருந்து மற்ற பிளேஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. லைக் இந்த பெப்பர், இந்த சாண்டல்வுட், இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, இவங்களுடைய கிங்டம் மூலிமா தான் மற்ற பிளேஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ இவருக்கு என்ன பிடிக்கல அப்படின்னா ஸோ நம்ம பிளேஸ்லேயே வந்து மற்றவங்க வந்து நம்மளை ஸ்லேவ் மாதிரி வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து மற்ற பொருட்கள்லாம் வந்து மற்ற பிளேஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது விச் மீன் ரூல் பண்ணுறது இவருக்கு பிடிக்கல. ஸோ இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கிங்டம் எல்லாத்தையுமே வந்து இவருடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டார். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் ஹிஸ் விஷ் ஹி கண்ட்ரோல் த கிங்டம்ஸ். ஓகேவா? ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இவங்களால எந்த ஒரு குட்ஸுமே என்ன பண்ண முடியல, மற்ற பிளேஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியல. ஓகேவா? தென் ஹி ஆல்சோ எஸ்டாப்ளிஷ்ட் எ close relation with the French in India and the modernized his army with their relationship. ஸோ இப்போ என்ன பண்ணார் அப்படின்னா ஸோ இப்போ திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் யார் கூட ரிலேஷன் வச்சுக்கிட்டார் அப்படின்னா ஃப்ரெஞ்சு. ஓகேவா? இப்போது இவர் வந்து யார் அப்படின்னாக்கா இந்த ஃப்ரெஞ்சுக்கு அகைன்ஸ்டான பர்சன் தான் இந்த கம்பெனிஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து இந்த கம்பெனிஸ்க்கு வந்து ரொம்ப அகைன்ஸ்ட். ஓகேவா? இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன் வச்சுக்கிட்டாங்க. இப்போது இவங்க ரெண்டு பேரும் ரிலேஷன் வச்சுக்கிறது மூலிமா என்ன அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி இருக்குமா, அப்போது இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா இவங்களை டிஃபைட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பிளான்க்கு வந்தாங்க. ஓகேவா? தென் பிரிட்டிஷ் வேர் ஃபியூரியஸ். தே வாஸ் ஹைடர் அண்ட் திப்பு சுல்தான் ambitious, arrogant and the dangerous ruler who had to become controlled them crushed. For war were fought with the Mysore 1767 to 1769, then 1780 to 1784, 1790 to 1792 and 1799. Only the last battle of the Srirangapatnam did the company ultimately win the victory. Tipu Sultan was killed differently his capital Srirangapatnam. Mysore was the place under the former ruling of the dynasty of the Vansh and the substantiary alliance was imposed in the state. So என்ன அப்படின்னாக்கா ஸோ இப்போ வந்து இவங்க அந்த திப்பு சுல்தான் இருக்கார் இல்லையா, ஸோ இவர் யார் கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரெஞ்ச் கூட ரிலேஷன் வச்சுக்கிறாங்க. விச் மீன் இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டான ஒரு பார்ட்டி தான் என்ன அப்படின்னா ஃப்ரெஞ்ச். ஓகேவா? ஸோ இவங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் பெரிய ஆர்மி இருக்குது. ஓகேவா? பட் இங்கே நடந்த ஒரு லாஸ்ட் பேட்டில். ஓகேவா? என்ன அப்படின்னா 1799 ஒரு பேட்டில் நடக்குது. எங்கே அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம். ஓகேவா? ஸோ அது என்ன அப்படின்னாக்கா இந்த திப்பு சுல்தான் கேபிட்டல் பிளேஸ் தான். ஸோ அங்கே தான் என்ன அப்படின்னாக்கா அந்த லாஸ்ட் பேட்டிலில் இறந்துடுறாரு. யார் அப்படின்னா திப்பு சுல்தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பேட்டில் யார் வின் பண்ணுறா அப்படின்னா பிரிட்டிஷ் தான். ஓகேவா? ஸோ எல்லா கண்ட்ரோலுமே யார் கீழே வருது அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்க்கு கீழே தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் வார் வித் த
From the late 18th century, the company also served with the hope of the eventually destroy Maratha power. With their defeat in the Third Battle of the Panipat in 1761, the Marathas' dream of the ruling from Delhi was scattered. They were divided into many states under the different chiefs. The Sauradas belongs to the dynasties such as the Scindia, Halkor, and the Gaidwad and the Bonsley. These the chiefs were held in the conference under the Bishwa principal minister, who became the effective military and administrative head based the Pune. Mahaji Zindia and the Naina Bandes were two famous Maratha soldiers and the statesmen of the late 18th century. The Marathas were subdued in the series of war. In the first war that ended in 1782 with the Treaty of the Salvoy, there was no clear victory in the Second Anglo-Maratha War, 1803 to 1803, was fought on the different fronts of the resulting in the British gaining Orissa and the territories north of the Yamuna River, including Agra and Delhi. Finally, the Third Anglo-Maratha War, 1817 to 1819, crushed the Maratha power and the Bishwa was removed and sent away the Pittur near Kanpur, who was the pension of the company. The company now had complete control over the territory south of the Vindhyas. So here பானிபட் போர் இது எப்போ அப்படின்னா 1761 நடக்குது. ஓகேவா? இப்போது இந்த எல்லா ஸ்டேட்டுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சப் டிவைட் பண்ணுறாங்க. ஓகேவா? லிசன்மா, இப்போது சப் டிவைட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிந்தியா அண்ட் ஹால்கர் அண்ட் கைட்வாட், ஸோ போல்ஸ்லி, இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய சப் டிவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஒன்றா சேர்க்குறாங்களே அதை கான்ஃபரன்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே யாருடைய கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னா, அதாவது பீஷ்வா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இவர் தான் யார் அப்படின்னா பிரின்சிபல் மினிஸ்டர். ஓகேவா? அவர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, என்ன சொல்லுவாங்க, பீஷ்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்கா எல்லா கண்ட்ரிலுமே வச்சுக்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸு, ஓகேவா, தென் மிலிட்ரி, ஸோ இந்த கண்ட்ரோல்லாம் வந்து யாரு கீழே வருது அப்படின்னா இந்த பீஷ்வா. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த மாரதாஸ் வார்னு சொன்னேன். ஸோ இது எப்போ வந்து எண்ட் ஆகுது, ஃபர்ஸ்ட் வார் வந்து எப்போ அப்படின்னா எண்ட் ஆகுதுன்னா 1782 எண்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னா இதில் வந்து அந்த அளவுக்கு இவங்களுக்கு ஒரு கிளியர் விக்ட்ரி இல்லை. அடுத்தது செகண்ட் மராத்தா வார் எப்போ நடக்குது அப்படின்னா 1803லேருந்து 1805 வரைக்கும் நடக்குது. ஓகேவா? ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஃப்ரான்ஸ் கலந்துக்கிறாங்க. தென் பிரிட்டிஷ் இந்த ஒரிசா, ஸோ பிரிட்டிஷ் தான் வந்து ஆப்வியஸ்லி இந்த பேட்டில் வந்து வேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் the climb of the Paramountacy. Okay, it is clear form of the above that the form the early 18th century the company posed an aggressive policy of the territorial expansion under Lord Hastings, governor of general from the 1813 to 1823. A new policy of the Paramountacy of the initiator. Now the company claimed that the authority was paramount of the supreme, hence the power was generated than the Indian state. In order to protect its interest, it was the unjustified and the annexing or the threatening and annex any Indian kingdom. This view continued to guide later British policies as well. So இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, லிசன்மா, so here இங்கே பார்த்தீங்களா, இப்போ இந்த கவர்னர் ஜெனரல் இவர் தான் வந்து இந்த லார்ட் ஹாஸ்டிங் இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து யார் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஃப்ரம் த 1813 to 1823 வரைக்கும். ஸோ இவர் ஒரு லா கொண்டு வர்றார். என்ன அப்படின்னா, ஸோ இப்போ இந்த கம்பெனி வந்து ரன் பண்ண அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி வாங்கணும் இல்லையா, அது யாருக்கிட்டேருந்து வாங்கலாம் அப்படின்னா அந்த சுப்ரீம், அதை தான் என்னன்னு சொன்னாங்க அப்படின்னா பாராமவுண்ட் ஆர் சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அந்த
வார்லேருந்து வின் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. பட் இப்போது அவங்களுக்குன்னு வந்து ஒரு அத்தாரிட்டி வாங்கணும் அப்படின்னா அந்த கண்ட்ரியுடைய ஒரு ஹையர் பெர்மிஷன் அப்படின்றது முக்கியம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்போ இந்தியன் கிங்டம் இருக்கு இல்லையா, இவங்கக்கிட்ட பெர்மிஷன் வாங்கணும். ஓகேவா? ஸோ அதுதான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா சுப்ரீம். ஓகேவா? தென் என்ன ஆகுது அப்படின்னாக்கா இவங்களுடைய விஷ் எல்லாமே வந்து என்னென்னா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய பவர் அப்படின்றது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிட்டு தான் வருது. ஓகேவா? தென் திஸ் ப்ராசஸ் however did not go unchallenged. For the example, when the British tried to annex a small state of the Kittur in Karnataka today, Rani Channamma took the arms and the lead to anti-British resistance of the movement. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியன் கிங்டம்குள்ளே ஒவ்வொரு பிளேஸாக ஆக்குபை பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிட்டூர் அப்படின்ற பிளேஸ். ஓகேவா? ஸோ எங்கே இருக்குது அப்படின்னா இப்போது டுடே நம்ம கர்நாடகான்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் அதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா கிட்டூர் சொல்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த ராணி சன்னம்மா ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆன்டி பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? தென் ஷி வாஸ் அரெஸ்டட் இன் 1824 and died in the prison in the 1829. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டால் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. எப்போ அப்படின்னா 1824 அரெஸ்ட் பண்ணி தென் அந்த ஜெயிலில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க. விச் மீன் அவங்க கில் பண்ணி கூட இருக்கலாம். ஓகேவா? ஹூ நோஸ் தட். தென் 1829 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இறந்துடுறாங்க. எங்கே அப்படின்னா ஜெயிலே. ஓகேவா? தென் பட் ராணேன பூர் Chowkidar of the Sangoli in the Kittur carried in the resistance with popular support. He destroyed many British camps and recorded. He was captured in the hangar by the British in 1830. You will read more about several cases of the resistance later in the book. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ மற்றவங்க வந்து நம்மளுடைய நாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆக்குபை பண்ணிட்டு ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மள ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய கிங்டமே வந்து என்ன பண்ணலான்னு பார்க்குறாங்க, ஆக்குபை பண்ணலான்னு பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 1830 இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட அத்தாரிட்டி ஃபுல்லாகவே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா கேட்ச் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இதை பற்றின மோர் கேசஸ் வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம், நெக்ஸ்ட்டு புக்கில் படிப்பீங்க. ஓகேவா? தென் ஸோ இப்போ இந்த 1830 என்ன ஆகுது அப்படின்னாக்கா இந்த கம்பெனிக்கு ஸோ இந்த இவங்களுக்கு ஈக்குவலாக இப்போ யார் இருக்கிறது அப்படின்னா ரஷ்யா இருக்காங்க. ஓகேவா? ஸோ இவங்களுக்கு ரொம்ப பயம் வந்தது. ஸோ நம்மளை விட வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணிவிட்டு இவங்க வந்து இவங்களுடைய கம்பெனி ரொம்ப டாப்பில் வந்துருமோ அப்படின்ற ஒரு பயம் இந்த கம்பெனிக்கு. ஓகேவா? தென் இதனால தான் என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த நார்த் வெஸ்ட் வழியாக என்ன அப்படின்னாக்கா இந்தியாவுக்குள்ளே நுழையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளுடைய பார்டர்ஸில் என்ன இருப்பாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் அப்படின்றவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னாக்கா மற்ற நாட்டவர் வந்து நம்ம நாட்டில் என்டர் ஆகக்கூடாது. ஸோ நம்ம நாட்டை வந்து என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நம்மளுடைய கண்ட்ரிஸ் பார்டரில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? தென் த டாக்ட்ரின்ஸ் ஆஃப் லாம்ப்சி. ஸோ இது என்ன அப்படின்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கிங் ரூல் பண்ணுறாங்க, ஒரு முகலாய பேரரசு பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு டைனாஸ்டி வைஸ் ரூல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாபர் இருப்பார், அவருக்கு அடுத்து ஹுமாயூன் இருப்பார், தென் அதுக்கு அடுத்தது அக்பர் இருப்பாங்களே. இந்த மாதிரி டைனாஸ்டி வைஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரூல் பண்ணுவாங்க. இப்போது இந்த டாக்ட்ரைன் ஆஃப் லாப்சி அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ ஒரு ரூலர் ரூல் பண்ணிக்கிட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவருக்கு வந்து என்ன அப்படின்னா அவருக்கு அடுத்தது வந்து அந்த சன். ஓகேவா? சன் அப்படின்றவங்க இல்லை அப்படின்னா ஸோ இதுக்கு முன்னாடி அவங்க அடாப்ட் பண்ணியிருக்க கூடாது. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னா ஸோ இவருக்கு அடுத்தது சன் இல்லை அப்படின்னாக்கா ஸோ இவங்களை அடாப்டட் சன் இருப்பாங்க இல்லையா, அவங்களுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு இந்த அரசனையில் உட்காரக்கூடாது. இதுதான் என்ன அப்படின்னாக்கா டாக்ட்ரின் ஆஃப் லாப்சி. புரியுதாமா? ஒரு கிங்குக்கு பாய் சன் இல்லை அப்படின்னாக்கா அதோட அவங்களுடைய வம்சத்தில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அவங்க யாருமே வந்து ரூல் பண்ணக்கூடாது. ப்ளஸ் இப்போ எனக்கு தான் வந்து பாய் சன் இல்லையே, நான் என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா ஒரு மகன் வளர்ப்பு மகன் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுமே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னாக்கா அந்த அரியசனம் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு லா தான் என்ன அப்படின்னாக்கா the doctrine of lapsi. புரியுதாமா? தென் நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா இங்கே இருக்க பிக்சர்ஸ் தெரியுதா? ஸோ அந்த எல்லோ கலர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பிரிட்டிஷர்ஸ் வந்து எப்படி இங்கே ரூல் பண்ணாங்க, எவ்வளோ பிளேஸ் ஆக்குபை பண்ணாங்க. இந்த நெக்ஸ்ட் பிளேஸில் அந்த எல்லோ கலர்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் ரூலர்ஸ் வந்து ஆக்குபை பண்ண பிளேஸ். இங்கே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக இருந்திருக்கும், தென் அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இந்த தேர்ட் ஸ்டேஜில் மோர் அவர் ஆல் த பிளேஸ் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்கா ஆக்குபை பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஓகேவா? தென் என்ன அப்படின்னாக்கா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் இருக்குது இல்லையா. ஸோ அந்த அட்மினிஸ்ட்ரேஷன்லாம்
வந்து என்ன அப்படின்னாக்கா ஸோ ஒரு லா கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னாக்கா தென் குயிஸ் அண்டு மஃப்டி. ஸோ இந்த குயிஸ் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா ஜட்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் மஃப்டி அப்படின்றது யார் அப்படின்னாக்கா ஒரு முஸ்லீம் கமிட்டி. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவங்க 2 பேருக்குள்ள ஓகேவா அந்த ஜட்ஜ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரு சில லாஸ் கொண்டு வரணும். ஸோ இந்த மஃப்டி அப்படின்றவங்க ஒரு சில லாஸ் சொன்னாங்க அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஃப்ரேம் பண்ணி அப்படின்னா ஒரு நியூ லா வந்து அட்மினிஸ்ட்ரேஷனில் கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணாங்க. அதுதான் என்ன அப்படின்னா செட்டிங் அப் யோர் நியூ அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா. Warren Hastings, Governor General from the 1773 to 1785, was one of the many important figures who played a significant role of the expansion of the company power. By his time, the company had acquired power not only in the Bengal but also the Bombay and Madras British territories were broadly divided into the administrative units called the presidencies there were the presidencies of Bengal, Madras and Bombay. Each was ruled by the governor. The supreme head the administration was the Governor General. Warren Hastings, the first Governor General, introduced several administration reform the notably and the சுப்ரீம் ஆஃப் த ஜஸ்டிஸ். ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் அப்படின்றது யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான். ஓகேவா. ஸோ இவருடைய பீரியட் என்ன அப்படின்னா 1773 1785 வரைக்கும். இவருடைய பீரியடில் தான் என்ன அப்படின்னா ஒரு வைட்டல் ரோல் என்ன அப்படின்னா அந்த கம்பெனி வந்து நிறைய பிளேஸை ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. லைக் பெங்கால், தென் பாம்பே அண்ட் மெட்ராஸ். ஸோ இந்த மாதிரி பிளேஸ்லாம் ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்தாங்க. அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் வந்து இந்த இப்போது இந்த ரெவென்யூ கலெக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்றதுக்கு இந்த திவான்லாம் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு சில லாஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்கு அந்த பொறுப்பு வந்தது அப்படின்னா தென் குவாரி. ஸோ குவாசி அவங்க வந்து யார் அப்படின்னாக்கா ஜட்ஜ். ஓகேவா. தென் மஃப்டி அப்படின்றது வந்து முஸ்லீம் கமிட்டி. ஓகேவா. ஸோ இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சில லாஸ்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ இவங்க வந்து மேக் பண்ணி யார்ட்டு கொடுப்பாங்க அப்படின்னா இந்த அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகேவா. ஸோ விச் மீன் யார் அப்படின்னா கவர்னர் ஜெனரல் கிட்ட கொடுப்பாங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னாக்கா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸாக இருந்தது. ஓகேவா. த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா த கம்பெனி ஆர்மி. ஸோ ஓகேவா. த கம்பெனி ஆர்மி அப்படின்றது இஸ் நத்திங் பட் என்ன அப்படின்னா ஸோ இப்போ வந்து ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து அதாவது கொலோனியல் ரூலர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா நம்ம இந்தியாவில் வந்து ரூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அவங்கள இங்கேருந்து வந்து ஃபுல்லாகவே வந்து வெளியில் அனுப்பணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மிலிட்ரியை வந்து நம்ம ஸ்ட்ரென்த் பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இவங்கள இங்கேருந்து வெளி பண்ண முடியும். ஸோ அதனால் அந்த முகலாயர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய பீரியடில் வந்து இந்த ஆர்மிலாம் வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகேவா. ஸோ இதை வைத்து தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை இங்கேருந்து வெளி பண்ணணும் அப்படின்றது மூலிமா ஸோ இந்த ஆர்மியை வந்து ரொம்பவே ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க. ஓகேவா. ஓகே. தென் ஸோ இந்த கன்க்ளூஷனில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இந்த டாப்பிக்கில் என்ன சொல்லியிருக்காங்க ட்ரேட் டு டெரிட்டரி தான். ஓகேவா. ஸோ அவங்க வர்த்தகம் பண்ண வந்த ஒரு பிளேஸில் நம்மளுடைய கண்ட்ரி என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா நம்மளுடைய கிங்டமே வந்து அவங்க ஆக்குபை பண்ணுறாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு ரிவருக்கு ஓரமாக ஹியூக்லி ரிவருக்கு ஓரமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு பில்டிங்ஸ் ஒன்று மேக் பண்ணாங்க லைக் ஃபேக்ட்ரி மாதிரி சின்னதாக மேக் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆஃபீஸில் வந்து இங்கேயே வந்து ஸ்டே பண்ண வைக்கணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு பில்டிங் மேக் பண்ணாங்க. ஓகேவா. தென் அப்போ இருந்த குட்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மேக் பண்ணுற குட்ஸை வந்து மற்ற கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது இப்போ இருக்கிற மாதிரி அப்போ இல்லை. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா. அப்போ இருந்தது வந்து அப்படின்னா இந்த கடல் வழி வாணிகம் தான். ஓகேவா. ஷிப் மூலியமாக தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா குட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த குட்ஸ் வந்து இங்கேயே ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறதுக்கு அது சில பில்டிங்ஸ் மேக் பண்ணாங்க. ப்ளஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க இந்த பிரிட்டிஷர்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸ் எல்லாமே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கண்ட்ரியை ஆல் ஓவர் த கண்ட்ரியை ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆக்குபை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா. நம்மளுடைய அந்த டெரிட்டரி ஃபுல்லாகவே 78% வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ இவங்க தான் ஆக்குபை பண்ணி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. ஓகேவா. ஓகே சில்ட்ரன், திஸ் லெசன் இஸ் ஓவர். We will see you on the next class. Okay, thank you to all.